Hello friends, welcome to Perfect Tuition Center YouTube channel. So myself Mani Yogesh, நான் ஒரு TNPSC aspirant. நம்மள நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா TNPSC எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் காமனா எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், அல்லது பிகினராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதாக நான் படிக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி பிளானர் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ ஒரு முயற்சி எடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்தவரை எனக்கு 200 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், 300 மார்க்ஸ், டோட்டல் 300 மார்க்ஸ், 3 ஹவர்ஸ் டியூரேஷன். எக்ஸாமை பொறுத்தவரை எனக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும், OMR ஷீட்டில் நான் ஷேட் பண்ணுற மாதிரி. ஸோ சிலபஸ் எனக்கு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஸோ பார்ட் ஏல பொது தமிழ், பார்ட் பியில் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. பொதுத்தமிழ்லேருந்து எனக்கு 100 கொஷின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து எனக்கு 75 கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து எனக்கு 25 கொஷின்ஸ். ஸோ பொதுத்தமிழை பொறுத்தவரை எனக்கு 7 யூனிட். அதில் இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொல், வாசித்தல், மொழிபெயர்ப்பு, இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் தொடர்பான செய்திகள். இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், திருக்குறள் தொடர்பான செய்திகள், ஒரு 20 தமிழ் அறிஞர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் பற்றின செய்திகள். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸில் எனக்கு சயின்ஸ், ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி அண்ட் யூனிட் 6. அது என்ன யூனிட் 6 அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இங்கே படிக்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதே மாதிரி இங்கே தேசிய இயக்கங்கள், தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட தேசிய இயக்கங்கள், அரசியல் தொடர்பான செய்திகள், இது எல்லாமே யூனிட் 6ல கவர் ஆகும். ஷார்ட்டா ஹிஸ்ட்ரி, ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அடுத்து பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட்லேருந்து எனக்கு 15 கொஸ்டினும், மென்டல் எபிலிட்டியிலேருந்து எனக்கு 10 கொஸ்டினும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த ஒரு யூனிட்டை பற்றியுமே நம்ம டெப்த்தாக பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இந்த சிலபஸோட ஒரிஜினல் காப்பியை வைக்கிறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டடி பிளான் அண்ட் அதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேர்ன் டுடே, லீட் டுமாரோ. தேங்க்யூ.